திமுக நினைப்பது நடக்கவே நடக்காது அப்படின்னு ஒருத்தர் பேசியிருக்கார். பேசினது யார்? அமைச்சர் விஸ்வநாதன் அவர்கள். அவர் தான் இப்போ அவர் கூட்டணி பேச்சுவார்த்தைலாம் நடக்குதுல்ல, அதில் கூட்டணியில் மற்ற எந்த கட்சிகளையுமே இல்லை, நீங்கள் இருக்கிறீங்க தாவேகா கூட கூட்டணியில் மற்ற எந்த கட்சியுமே இல்லைன்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்டால், இதெல்லாம் அவங்கவுங்க முடிவை தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் அப்புறம். ஆனால் ஆட்சி நடக்கிறதுக்கு சப்போர்ட்டுன்னு சொல்லியிருக்காங்களே, அது போக திமுக தான் இந்த ஆட்சியை கவர்க்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்க, வேறு யாரும் கிடையாது. அது அவங்களோட திட்டத்தின் காலகட்டமாக இருக்கலாம். ஆனால் திமுக நடக்கிறது என்றைக்குமே நடக்கவே நடக்காது அப்படின்னு அடித்து பேசியிருக்காரு விஸ்வநாதன் அவர்கள். அதில் சிபிஎம் சிபிஐ மிக தெளிவார்ந்த சித்தாந்தங்களில் அடிப்படையில் செயல்படுகிற ஒரு மாபெரும் இயக்கம். அந்த இயக்கத்தினுடைய தலைவர்கள் தமிழக முதலமைச்சர் அவர்களையும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நடைமுறைகளையும் அரசுகளையும் அரசு செயல்படுகிற விதங்களையும் அவர்கள் பாராட்டுகிறார்கள். ஆனால் அவர்கள் இன்னும் எங்களோடு கூட்டணியில் இணையவில்லை, கூட்டணி மந்திரி சபையிலும் இணையவில்லை. அதற்கான காரணங்களை நீங்கள் அவர்களைத்தான் போய் கேட்க வேண்டும். ஒன்று, விடுதலை சிறுத்தையினுடைய இயக்கத்தினுடைய தலைவர் மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் எங்களோடு கூட்டணி மந்திரி சபையில் தான் இருக்கிறார். அவர் மிகப்பெரிய ஒரு சித்தாந்தவாதி, அவர் மிகப்பெரிய ஒரு சீர்திருத்தவாதி. எந்த காலத்திலும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசாங்கம் வீழ்வதையோ கவிழ்வதையோ ஒரு காலம் அனுமதிக்க மாட்டேன் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஆக ஒன்று மட்டும் உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த கனவு பலிக்கவே பலிக்காது. ஒரு மாதத்தில் விழுந்துவிடும், 2 மாதத்தில் விழுந்துவிடும் என்பதெல்லாம் அவர்கள் தீட்டுகிற திட்டத்தினுடைய மதிப்பீடாக இருக்கும். ஆனால் தமிழக வெற்றி கழகம் 5 ஆண்டுகள் நிலைத்த ஆட்சியை தமிழ்நாட்டில் வழங்கும்.